நாங்கள் மதுரை பழங்கானத்து பகுதியிலிருந்து பேசுகிறோம். தெய்வ திரு லட்சுமி சுப்பையா அவங்களுக்கு இது அமாவாசையை முன்னிட்டு அவங்களுக்கு அன்னதானம் வழங்கியதற்கு நன்றி. இந்த மாதம் நீங்கள் இந்த அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை எங்கள் மக்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நாங்கள் நீங்கள் கொடுக்குற அன்னதானத்தை நாங்கள் தான் சமைச்சு கொடுத்துக்கிட்ருக்கோம். இதனால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்குது. இதில் வர்ற வருமானம் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிட்ருக்கு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எங்களுக்கு மாமா அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சமைச்சு கொடுக்குறதுக்கு. அதனால் எங்களுக்கு குடும்பத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து இந்த அன்னதானத்தை ஐயா லட்சுமி சுப்பையா அவங்களுக்கு நினைவாக நீங்கள் மாதம் எங்களுக்கு கொடுக்கணும். அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பிரேம் அக்காவுக்குத்தான் நாங்கள் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறணும். அவங்க தான் மாதம் மறக்காமல் ஐயா லட்சுமி சுப்பையா அவங்களுக்கு நினைவாக நீங்கள் மாதம் மறக்காமல் எங்களுக்கு இந்த ஒரு தொகையை அனுப்பிச்சி வச்சு சாப்பாடு போடுங்கன்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. நாங்கள் இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்த நீலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து.